வணக்கம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட சிம்ம ராசி நல்லவரையும் கெட்டவராக்கும் சுற்றுச்சூழல் உருவாகும். அப்படியே உங்களை சுற்றி இருக்கவங்க வெறி ஏற்றுவாங்க. பிரச்சனைகள் தாமாகவே கொக்கி போட்டு உங்களை வலிக்கும். கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்து சனி 3 ஏழரை சனிக்கு சமம். 3 ஏழரை ஒரு ஏழரை சனி வந்தாலே ஒரு மனிதர் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். 3 ஏழரை சனி ஒன்றாக சேர்ந்து ஒருவரை தாக்கினால் என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு ஒரு சிலருக்கு சிம்மராசினியர்களுக்கு நடக்கும். சிம்மராசினியர்கள் நேர்மையானவர்கள், கம்பீரமானவர்கள், எதையும் உறுதியான மனநிலையில் எதையும் சந்திப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய குணம் உள்ளவர்கள். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இது 2 நீங்கள் லக்னம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சிம்ம எந்த ராசியாக எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கும் இது குணம் பொருந்தும். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து உள்ளார். லக்னத்தில் கேது, ராசியில் சிம்ம லக்னத்தில் கேது, சிம்ம ராசியில் பாம்பு. எதை செஞ்சாலும் தப்பாக போகும். கடன் நிறையாகும். கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். காதல் ஒரு சிலருக்கு ரொம்ப 3-4 வருஷமாக பழகிருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடை பெருசாக எடுத்துக்கிட்டு அதை முடிவு ஏற்படும். கவனமாக இருங்கள். மாணவ மாணவிகளுக்கு புதன் நீச்சம் பெற்று உள்ளார். சனியோடு செவ்வாயோடு இணைந்து உள்ளார் 8ஆம் இடத்தில். மாணவ மாணவிகள் உங்கள் கவனத்தை படிப்பு, உங்களுடைய எதிர்காலம் அதன் மீது மட்டும் செலுத்துங்கள். வெற்றி உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று உள்ளார். திடீர் அரசாங்கம் மூலமாக ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வழக்குகள் அல்லது பட்டா இல்லை அரசு சார்பான சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரம். அரசு வேலைக்காக ட்ரை பண்ணவர்களுக்கு, முயற்சி பண்ணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். ராசிக்கு அதிபதி. அப்பா மூலமாக சில நன்மைகள் நிறைய நடக்கும். வெற்றிகள் உண்டாகும். அரசியலில் இருந்தால் ஜொலிப்பீர்கள். அரசியலில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமான நேரம். மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம் நினைக்கிறேன், பூரமாக உத்தரம் தெரியல. எக்ஸ்-சிஎம் மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்களும் சிம்மராசி, அவர் உத்தரம் பூரம் இதாக இருப்பாங்க. திரு மதிப்புக்குரிய சீமான் அவர்களும் சிம்மராசி. இந்த சூரியன் உச்சத்தில் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நிச்சயம் அரசியலில் இவர்களுக்கு வெற்றி உண்டாகும். அவர்களுக்கு மட்டுமல்ல, சிம்மராசினியர்களுக்கு சூரிய ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கடன்கள், எத்தனை தீமைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி சூரிய பகவான் கொடுப்பார். சூரிய நாராயண பெருமாளை வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் பெற திருவள்ளூர் வைத்தியநாத நாராயண வீரராக பெருமாளை வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் எல்லாம் விலகும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி கிடைக்கும். அது இப்போ கிடைக்கும். சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். குடும்பத்தை நடத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கெடுதல் பார்த்தீங்கன்னா சனி, கேது. தன லாபாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார். புதன் நீச்சம் பெற்று உள்ளார், தனஸ்தானாதிபதி. சிம்ம ராசினியர்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் புதன் நீச்சம் பெற்று உள்ளார். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள் கொக்கி போட்டு உங்களை வலிக்கும் பிரச்சனைகள். தயவு செஞ்சு சொந்தக்காரங்க கூட்டம் ஏதாவது பிரச்சனைன்னா அந்த இடத்த விட்டு நவுந்து ஏதோ ஒரு ஃபோன் வந்துன்னு சொல்லிட்டு கலந்து வந்துடுங்க. அங்கே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் பலிகடாவாக மாட்டிப்பீங்க. தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை உங்கள் மேலே சில சங்கடங்கள் உருவாகும். சில பேர்களுக்கு உதவு போனீங்கன்னா அந்த கடன் உங்கள் மேலே உருவாகிடும்.
கடனை வந்து வாங்குவாங்க உங்ககிட்ட, வாங்கிட்டு இந்த மாதத்தில் தரேன்னு சொல்லி அடுத்த மாதத்தில் தர சொல்லியிருப்பாங்க. அது வந்து தர முடியாமல் அவங்களுக்கு வரக்கூட பணம் வர இயலாத சூழல் ஏற்பட்டு நீங்கள் கோவப்படுற மாதிரி உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வரும். மிக கவனமாக இருங்கள். நல்லவரையும் கெட்டவராக மாற்றக்கூடிய சூழல் கிரகநிலைகள், சனி பகவானும் கேது பகவான். ராசியில் ஒரு பாம்பு, சிம்ம ராசியில் ஒரு பாம்பு, அப்பாவா ஒரு கொத்து, அம்மாவா ஒரு கொத்து, ஒரு பாம்பில் ஒரு கொத்து, மனைவியா 4 கொத்து 5 கொத்து, கணவனா 100 குத்து. இப்போ வீட்டில் என் கணவர் இருக்கார், வந்தால் வரப்போகிறார். இப்போது நிறைய பிரச்சனைங்க. அந்த சாயந்தரம் 4 மணிலேருந்தே எனக்கு 8 மணிக்கு வர கணவர் நிறைய பிரச்சனை செய்ய போகிறாரு அப்படின்ற பயத்தில் சில இல்லத்தரசிகள். மனைவி வீட்டுக்கு போனால் ஐயோ வீட்டுக்கு போனால் ராட்சசி ஆச்சே, என்ன பண்ணுவா தெரியலையே, நிம்மதி போயிடுமே அப்படின்ற பயப்படுற மனைவிக்கு பயப்படுற சிம்மராசினியர்களும் இந்த நேரத்தில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொறுமை கையாளுவது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை, சுத்தமாக வார்த்தைகளை திருத்தி பேசுவது நல்லது. நீங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அவர்களுக்கு சந்தோஷத்தை படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி பழகுவது நல்லது. நான் கோவக்காரன், சிம்ம ராசி கோவக்காரன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள், வெரி ஆனஸ்ட்டு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நேர்மையை கெடுக்கக்கூடிய சதி செயல்கள்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். நேர்மையை கெடுக்கக்கூடிய சதி செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். கவனமாக இருங்கள். நவத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள், சூரிய பகவானை வழிபடுங்கள், லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபடுங்கள், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். தனவரவு உண்டாகும், கெட்டது விலகும். சிம்ம ராசிக்கு ராசிக்கு என்ன தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டா நிறைய கெட்டது விலகும், நல்லது நிறைய நடக்கும்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபடுங்கள். சிம்மராசினியர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா குறைகளும் நீங்கும். நவர்த்தக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். சிம்மராசினியர்கள் நீச்சம் இல்லை, செவ்வாய் நீச்சம் பெற்றா பவளம் போடக்கூடாது. பவளம் நீச்சம் பெறாமல் உச்சம் மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பவளத்தை போட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும். சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ராசியில் ஆட்சி பெற்று மேசராசியில் உச்சம் பெற்றிருந்தால் ரூபி போடலாம், நிறைய நன்மைகள் உண்டாகும். நிறைய கஷ்டங்கள் விலகி செல்வங்கள் பெருக வேண்டுமென்றால் தன லாபாதிபதியான மரகத பச்சை அணிந்தால் யோகம் உண்டாகும். இது அவரவர் சுய ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அதை அணியுங்கள். ராகு கேதுக்குள் ஒட்டுமொத்த கிரகங்கள் மாட்டிக்கொண்டு உள்ளது, கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலத்தில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள், அதாவது சிம்மராசிக்கு வேண்டுதல் பலிக்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் ராகு கேதுவிற்கும் சூரிய பகவானையும் வழிபடுவது, சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகட்டும், வெற்றிகள் உண்டாகட்டும். வெளிநாடு வேலை கிடைக்கும். குரு பார்ப்பதால் நிறைய சுப மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஜூன் 2க்கு மேலே உங்களுக்கு விதேஸ்தானத்தில் குரு வர போகிறாரு. சில பேருக்கு பதவி போயிருக்கும், வேலை போயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சனியோட ஆட்டத்தை குறைக்கணும்னா, சனியோட ருத்ர தாண்டவத்தை குறைக்கணும்னா குரு 12ஆம் இடத்திற்கு வந்து குருவோட பார்வை சனி மேலே படும் பொழுது உங்களுக்கு அந்த தாக்கம் குறையும். சனி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.